நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் ஹாய் கைஸ், இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க்கும் சேர்க்கப்பட்டிருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து அலைட் மோஷன் ஆப்பில் வந்து இன்புட் பண்ணிட்டு இப்போ அந்த அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட் மார்க்குன்றது பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் நானே சாங்கு எஃபெக்டிவ் பீட் மார்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். நான் வந்து இப்போ வந்து கருப்புசாமி வீடியோ எடிட் பண்ணுறனால நான் வந்து சாமி இமேஜ் வச்சு நான் பண்ணுறேன். கரெக்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4:22 பார்த்தீங்களா, இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இமேஜை வந்து ஆட் பண்ணுங்க. கரெக்டாக வந்து இமேஜை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி இமேஜெல்லாம் நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு இமேஜாக நீங்கள் வந்து கரெக்டாக வச்சு இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணோன்னா இப்படி இருக்குங்களா, மேலே பார்த்து 3 டாட் இருக்கா, இதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இந்த 5வது ஆப்ஷன் இருக்குங்களா, இது கொடுத்து நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பாதி வரையும் இருக்குதா, இது வந்து எப்படி வந்து இது வரையும் கொண்டு வரணும். அப்போ கரெக்டாக அந்த பீட் மார்க்லேயே வச்சுட்டு இந்த 2வது கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். இப்போ நீங்கள் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜாக வந்து ஒரு பீட் மார்க்லேயே வச்சு நீங்கள் வந்து கரெக்டா இந்த இது பார்த்தீங்கன்னா பீட் மார்க் பார்த்தீங்கன்னா 2வது பீட் மார்க் கரெக்டாக அங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து மீதி கட் பண்ணணும். அது எப்படின்னா பார்த்தா கீழே 4வது பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா கட் ஆயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வீடியோட கடைசி வரைக்கும் ஒரு இமேஜாக வச்சு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பின்னாடி இப்போ நீங்கள் வந்து நான் பார்த்தா ஆல்ரெடி இமேஜ்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அந்த இதை காட்டுன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா இமேஜுமே நான் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களே பாருங்க, பார்த்தாவே தெரியும். ஒரு இமேஜா நான் வீடியோட கடைசி வரைக்குமே இமேஜ் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இமேஜ்லாம் வந்து எப்படி வந்து எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம்னு நான் இப்போ சொல்றேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அந்த சேர்க்கப்பட்டு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்க என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, 2வது எஃபெக்ட், அந்த எஃபெக்டை வந்து நீங்க வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா கீழே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு இந்த சைடில் 3 டாட் இருக்குங்களா, அதை டச் பண்ணி இந்த காப்பி எஃபெக்ட் இருக்கா அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த டபுள் பீட் மார்க்கில் மட்டும் இந்த எஃபெக்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்க. நான் எங்கெங்கே டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கணும், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு வந்து டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கேன்னா இந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட் இருக்கா, அதில் போய்ட்டு இந்த 3 டாட்டை கொடுத்து பேஸ்ட் எப்படி கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆகிடும். இப்போ அதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நான் எங்கெங்கே டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கேன்னா அங்கே மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான நம்மளே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசி வரைக்கும் இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேர்க்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா மீது 2 எஃபெக்ட் இருக்கா, அந்த 2 எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறேன்னு சரி. ஃபஸ்ட்டு கடைசியாக ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு அதே மாதிரி எஃபெக்ட்டை மட்டும் கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணுங்க. இந்த இமேஜுக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த கீழே எஃபெக்ட் இருக்கா, அதில் போயிட்டு அதே மாதிரி தாங்க நம்ம வந்து எஃபெக்ட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ 2வது ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த விட்டுருங்க. அந்த இமேஜை விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
ஒரு இமேஜ் வருதுங்களா பார்த்தீங்களா, இந்த இமேஜ் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த பீட் மார்க்குக்கு அடுத்த இமேஜ் வரணும் ஆரம்பிக்குதுங்களா, இந்த இமேஜுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அந்த இமேஜை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இமேஜ் இந்த இமேஜ் கரெக்டாக நான் வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாதான் நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்டேட்டஸ் ரெடி பண்ண முடியும். இப்போ இந்த எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்களா, இந்த இமேஜை விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜ் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எஃபெக்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் இருக்கு, அதையும் கொடுத்துடலாம். இப்போ அந்த ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எஃபெக்டையும் வந்து இந்த காப்பின் கீழே இருக்கு பார்த்தீங்களா எஃபெக்ட், அதை டச் பண்ணிட்டேன். திரும்ப போயிட்டு அதை காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணாலும் எந்தெந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் வச்சிருக்குமோ அந்த எல்லா இமேஜுக்குமே இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜ் நான் ஆட் பண்ணிட்டேன், ரெண்டாவது இமேஜ் கூட பண்ணவே இல்லை. இப்போ அந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் இதில் போயிட்டு அந்த பேஸ்ட் எப்படி கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் எந்தெந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கான்னு. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாவே தெரியும். இதே மாதிரி வீடியோட கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ப்ளஸ் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.